பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய இந்த நன்னாளில் அதிகாலை எழுந்து 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் காயத்ரி மந்திரம் சொல்லி எங்கள் சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணி வரும்போது எங்களுக்குள்ள என்று சொல்லனா துன்பங்கள் வேதனைகள் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் ஒரு ஆளும் ஒரு துன்பங்களா வேதனைகளா வாழ முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எங்களுக்கெல்லாம் கை கொடுக்கும் மகாசக்தி படைத்த மகாமந்திரம் காயத்ரி மந்திரம். மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சொல்லி சாஸ்வதமாக கிருஷ்ண பரமாத்மா உரைத்த அந்த மகாமந்திரம் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தி ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருக சுவாமி அவர்கள் மூலம் அடியேனுக்கும் அதை பருகும் பாக்கியம் கிடைச்சி இன்றைக்கு கடந்த 22-23 வருடங்களாக இடைவிடாமல் மக்களுக்கு வழிகாட்டி கொண்டு வர்றோம். அப்படிப்பட்ட மகாமந்திரம் நம்மளுக்கு இந்த கலியுகத்தில் துன்பங்கள் நிறைந்த வேதனைகள், நோய் நொடி, வறுமை, சாக்காடு நிறைந்த இந்த உலகத்தில் எல்லா துன்பங்களிலிருந்தும் வெற்றி அடைஞ்சி மனம் சக்தி பெற்று அந்த துன்பத்தை விட்டு நல்ல நற்காரியங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்லொரு வழியை காட்டக்கூடிய ஒரு மனத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அழுக்கை இல்லாமக்கக்கூடிய ஒரு ஞானத்தை பெறக்கூடிய ஒரு சகல சௌவாக்கியங்களையும் பெற்று அளவுக்கு அதிகமாக அதை உள்வாங்காமல் அளவாக எடுத்து வாழக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகாமந்திரம் காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட மகாமந்திரத்தை அதை அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சு மூழ்கி விளக்கேற்றி நல்ல மனங்கள் கொண்ட ஊதுபத்திகள் கொளுத்தி நாங்கள் சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணி வரும்போது வாழ்க்கையில் நீண்ட காலம் ஆயுள் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் பெற்று சந்தோஷம் வாழக்கூடிய ஒரு வழியை இந்த மகாமந்திரம் காட்டும். ஏன்னு சொன்னால் இந்த மனப்பலம் குறைஞ்சத்தால் உலகத்தில் தர்மம் 1% 3% பாவம் கூடிய இந்த கலியுகத்தில் நாங்கள் இன்று சொல்லனா துயரங்கள், போர்வரி, பாருங்கள், எல்லாருக்கும் நோய், துன்பம், வறுமை, சாக்காடு இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கும், தொற்று நோய்கள், பொருளாதார பிரச்சனை இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த மனம் பலம் குறைஞ்சனால தான் நாங்களும் இப்போ உலகத்துக்கு ஏற்ற மாதிரி துன்பப்பட்டு கொண்டிருக்கோம். ஆனால் நாங்கள் தவம் பண்ணி மனப்பலமாகினா எங்களுடைய கர்மாக்கள் குறைக்கப்படும். மனம் பலமாகி மனம் பாருங்கள் நல்ல எண்ணங்களை ஈர்த்து ஏன்னா மனிதன் எண்ணி வாழ்கிறவர். எந்த மனத்தில் எது ஆளுதோ அதுக்குரிய தன்மை, பண்பு, குணங்கள், செயல்கள் எல்லாம் செய்து அந்த தன்மையை பெற்று கொண்டிருக்கிறோம். அப்போ மனதில் 6 நல்ல எண்ணங்களை நாங்கள் உண்டாக்கி நல்லவரை ஆள வைக்கணும் மனதில். அப்போ இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் நாங்கள் தெரியாமல் செய்த பாவ கர்ம வினைகளால் நாங்கள் ஒரு சூழலில் வளரும்போது அந்த சூழல் தன்மை, பண்பு, குணங்கள் எல்லாம் அதுதான் நான் அப்படின்ட்டு உறைந்து விட்டு அதுதான் நான் என்று சொல்லியிருக்கோம். அது இல்லை, நாங்கள் இங்கே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் வேலை செய்கிற மாதிரி இங்கே ஒன்றிலிருந்து மண்ணுக்கு நாங்கள் கர்ம பூமிக்கு கடமையாற்ற வந்திருக்கோம். அப்போ கடமையாற்ற வரும்போது அந்த கர்மா பக்கத்திலே நம்ம உறைஞ்சி போட்டு அதுதான் நான் இதுதான் அப்படின்ட்டு நாங்கள் அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறோம். அது இல்லை, நாங்கள் பாருங்கள் மிக சக்தி வாய்ந்த இந்த உலகத்தில் எந்த நாளும் இருக்கிற நிலையான பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய பாருங்கள் ஆன்மா. நாங்கள் ஒரு உணர்வுமயமான அறிவுமய மகா சக்தி படைத்த நாங்கள் இன்று நம்ம கடமையாற்ற வந்து இடத்துல உறைஞ்சி அந்த இதை திங்க் பண்ணி அந்த பாவ கர்ம வினைகளை செய்து கொண்டு வாழ்கிறதால இன்றைக்கு உலகத்தில் எல்லோருக்கும் துன்பம், வேதனை, வறுமை, சாக்காடு. அதே மாதிரி எல்லா மக்களும் பாருங்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு வழி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வழியிலிருந்து அதில் வழியில் குறையும் போது தான் துன்பங்கள் ஏற்படுது. திருப்பி அந்த வழிக்கு வந்து தவம் பண்ணி பாருங்கள் அந்த வழிக்கு வரும்போது துன்பங்கள் எல்லாம் இல்லாமல் போகுது. ஏன்னா தவம் பண்ணும்போது மனசக்தி கூடும்போது மனதில் இருக்க அழுக்கெல்லாம் இல்லாமல் போய் நல்ல காரியங்களை ஈர்க்கக்கூடிய தன்மைக்கு மனநிலை உண்டாகுது. அப்போ நாங்கள் மனம் பலம் குறையும் போது கீழான எண்ணங்களை ஈர்த்து கீழான செயல்களை செய்ய வச்சு துன்பங்கள் உண்டாக்கக்கூடிய
வழியே நமக்கு கிடைக்கிது. அதனால் எல்லோருக்கும் பாருங்கள் பெரும் பாக்கியம் அப்படின்னா காயத்ரி மந்திரத்தை அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து மூழ்கி அந்த காயத்ரி மந்திரத்தை குறைஞ்சது 21 தடவை வேண்டான்னு சொல்லி உங்கள் புருவ மத்தியோ இல்லாட்டி சுவாசத்தையோ நீங்கள் கவனித்து வரும்போது சொல்லனா பாருங்கள் பெரிய ஒரு மகாசக்தி உங்களுக்குள்ள இருக்கி என்ற மனிதனை நினைச்சு வாழ்கிறவர் எண்ணி வாழ்கிறவர். அப்போ அதையே காலையில் எழும்பி நாம் எண்ணி வரும்போது இந்த மனம் பலமாகி இந்த உலக துன்பங்கள்லேருந்து விடுதலையாயிடும். அப்போ நல்லா சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் உலக பக்கம் இருக்கிறதால பாருங்கள் உலகத்தை சார்ந்து உள்ள அளவுக்கு அதிகம் பற்று பாசம் கூடினதால் உலகத்தில் இருக்க பாருங்கள் நீங்கள் கடமையாக நீங்கள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றலாம் கடமையாற்றலாம் கோயிலுக்கு ஒன்றுக்கும் விடுதலைண்டினா உங்களை பிடிச்சிருக்கிறவர் உங்களுடைய ஆட்சி நடத்துகிறவர் ஒரு கர்மா பாவம். அதனால தான் நல்ல இடத்த போக விடுறாரு இல்லை எங்களுக்கு நேரம் இல்லைண்டு உங்களை இப்போ ஓடி பிஸியாக ஓடி உங்களை இப்போ உழைச்சி அது இதெல்லாம் உழைச்சி எல்லாம் செய்து சாப்பாடும் இல்லாமல் துன்பப்படுத்துறதுக்கு செய்து கொண்டிருக்கார். அப்போ நாங்கள் அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள் கடவுள் பக்கம் போக முடியாது. கடவுள் பக்கம் போகிறதுக்கு மனம் விடுதில்லை. ஏன்னா மனம் இன்னொரு இதுக்குள்ள துன்பத்தில் மாட்டுப்பட்டு அப்போ நல்காரியங்கள் போகிறதுக்கும் விடுதில்லை. வீட்டில் நல்லா சந்தோஷமாக குடும்பம் பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கையும் விடாது. அப்போ எது அங்கே விடுதலைன்னா நாங்கள் பாருங்கள் இந்த துன்பங்களை கொடுக்குற சாமானம் மனதில் திங்க் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அந்த மனதில் திங்க் பண்ணிக்க கூடாது தான் எங்களை ஆட்சி நடத்துது அண்ட் அறிஞ்சு நாங்கள் என்ன இப்படி ஒரு குருவிட்ட சரணடைஞ்சி தவம் பண்ணி இப்படி காயத்தி மாதிரி சொல்லும்போது நல்ல எண்ணங்கள் உண்டாகும் போது நல்ல எண்ணங்கள் நல்ல செயலை வச்சு நல்லாரோட செயலை வச்சு நல்லத்தெல்லாம் இருக்குது நீண்ட ஆயுள் ஐஸ்வர்யம் வரக்கூடிய எண்ணங்கள் உண்டாகும். நாங்கள் இப்படி தியானம் பண்ணி போனால் அப்படி நாங்கள் இல்லாத பட்சத்தில் பாருங்கள் எங்களுக்கு கர்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எந்த சூழலில் இருக்கோமோ அந்த சூழலில் இருக்க குணங்கள் தன்மை வந்து அந்த சூழலுக்கு பாருங்கள் என்ன நடக்குதோ அது எங்களுக்கு நடந்து வாழ்க்கையில் நம்ம துயரங்களை நாங்கள் என்று அனுபவித்து கொண்டிருக்கோம். அதனால் பாருங்கள் எல்லோருக்கும் பெரும் பாக்கியம் கிடைச்சி வையத்துள் வாழ்பவர்கள் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்லி வையத்துள் அன்று நாள் காயத்ரி மந்திரம் சொல்லி தியான ஜபங்களில் ஈடுபட்டு அதிகாலை பிரம்மபுத்திர எழுந்தி வாழ்ந்தவர்கள் எல்லாம் மிச்சம் நல்லா இருந்தார்கள். இன்றைக்கு உலகத்தில் பெரிய தலைவர்கள் பெரிய ஆக்கள் எல்லாம் அதிகாலை இழந்தவர்கள் தான் நல்லா பார்க்கலாம். நம்ம 6-7 மணிக்கு எழும்புறவர்கள் பாருங்கள் அவர்கள் முகத்தை பார்த்தாலே பாருங்கள் ஒரு இதொன்று இருக்கும் ஒரு நல்ல தன்மை இருக்காது. ஆனால் அதிகாலை எழுந்து தியானம் பண்ணுற முகத்தை பாருங்கள் சாந்த குணமாக இருக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அதிகாலையில் நல்ல தெய்வீக சக்திகள் நல்ல சக்திகள் எல்லாம் பாருங்கள் நம்மளுக்கு கிடைக்கிது. அது வந்து கொண்டு இருக்குது. ஏன்னு சொன்னால் அப்புறம் அதிகாலையில் ரெண்டினா நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஜீவராசிகள் எல்லாம் எதிர்மறையான ஜீவராசிகள் எல்லா ஜீவராசிகளும் உறக்க நிலை அளிக்கும். அப்போ ஆன்மா மட்டும்தான் விழிப்பு நிலை அளிப்பார். அந்த விழிப்பு நிலைக்கு ஆன்மாவோட வர குளிச்சு மூழ்கி அவரை கொஞ்சம் நேரம் நினைக்கும் போது அவருடைய முழு அருள் நமக்கு கிடைச்சி பிரகாசமாக நீண்ட ஆயுள் ஐஸ்வர்யம் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகாசக்தி படைத்த வழி கிடைக்கும். அப்போ அப்படிப்பட்ட வழியை நாம் பின்பற்றாமல் இப்படி எதிர்மறையான சிந்தனையை மனதில் பாதிச்சு அது நம்மளை ஆள்ற வரும்போது விதி வந்து விட்டது என்று சொல்கிறோம். அப்போ விதியை உண்டாக்குன நாங்களே ஏன் மதியால் வெள்ளையிலா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கவில்லை. விதி வந்தால் மதி வரும், துன்பம் வந்தால் இன்பம் வரும், மரணம் வந்தால் பிறப்பு வரும், பிறப்பு இருந்தால் இறப்பு வரும். அப்படி எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒன்று இருந்தால் உண்டு வரும். அப்போ இன்பம் துன்பம் இல்லாமல் உள்ளான் என்று சொல்லி மாணிக்க வாசகர் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான். அப்போ இந்த இன்பமும் துன்பமும் இந்த உலகத்துக்குரியது இந்த பூமிக்குரியது அது ரெண்டும் இல்லாதவன் உள்ளுக்குள்ளரிக்கான். நீங்கள் உள்ளுக்குள்ளரிக்கானோட தொடர்பு கொண்டு அப்படின்னா இன்பம் துன்பம் நிறைந்த உலகத்துக்குள்ளே அதுகள் பாதிக்காமல் அதை நீங்கள் கூட திங்கி பண்ணாமல் அளவுக்கு பாவிச்சு இந்த உலகத்தில் வாழும் வரை சகல செவ்வாய்க்கு வாழக்கூடிய வழி கிடைக்கும். அதனால் எல்லோரும் பாருங்கள் அதிகாலை எழுந்து காயத்ரி மந்திரம் அப்புறம் குளிச்சு மொழிகி காயத்ரி மந்திரம் சொல்லி குளிச்சு மொழிகி காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி வரும்போதும் உங்கள் வாழ்க்கையில் சொல்லலாம் பாருங்கள் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய வழி கிடைக்கும். ஏன்னா தான் பெற்ற இன்பம் பெறுவையிட நாங்கள் இதை பெற்றத்தை இந்த உலகத்துக்கு கட்டாயம் சொல்லணும். ஏனென்றால் இந்த உலக மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ வந்தவர்களை காப்பாற்றணும். அதுக்காக இந்த அண்டிவாரவர்களுக்கு இந்த வழியை காட்டுறோம். அப்போ அதனால் உங்களுக்கும் இந்த வழி கிடைக்கணும்னு சொல்லி பாருங்கள் நாங்கள் யூடியூப்புகள் மூலம் உங்களுக்கு மக்களுக்கு எல்லோரும் கிடைக்கணும் இந்த வழியாண்டு போட்டுக்கொண்டிருக்கோம். எதையும் எதிர்பார்க்காமல் நீங்களும் பாருங்கள் உங்களுடைய துன்பங்கள் வேதனைகளை கடக்க விரும்பினால் பாருங்கள் அதிகாலை எழுந்து காயத்ரி மந்திரம் 21 தடவை சொல்லி தியான யவங்களில் ஈடுபட்டு வரும்போது வாழ்க்கையில் சொல்லனா துயரங்கள்லேருந்து நீ விடுதலையாகி ஞானத்தோட அறிவோட பாருங்கள் ஒரு சௌபாக்கியங்கள் ஐஸ்வர்யங்கள் கிடைச்சி குடும்பங்கள் எல்லாத்தோடையும் சந்தோஷம் வாழக்கூடிய ஒரு வழியை உங்களுக்கு என்னை ஆட்கொண்டு வழித்தட ஞான ஒரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்கள் பாருங்கள் உங்களுக்கு கொடுப்பார். அதனால் பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் வழங்கியிருக்கும் என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.